ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் சட்டக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கல்லூரி நிர்வாகத்தின் மீது உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கல்லூரி நிர்வாகத்திடம் காலில் விழுந்து கெஞ்சியும் தங்களது கோரிக்கையை காது கொடுத்து கேட்கவில்லை என கதறிய தாய் தனது மகள் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வீட்டு சுவர் முழுவதும் வக்கீல் வக்கீல் என எழுதி அழகு பார்த்த தனது மகள் நீதிமன்றத்தில் வழக்காடாமலேயே வாழ்க்கையை முடித்து கொண்டாரே என்பதுதான் குப்புற படுத்து அழும் இந்த தாயின் மனக்குமுறல். திருவள்ளூர் மாவட்டம் கீழ்நல்லாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சங்கர் ஹேமலதா தம்பதி. இவர்களது 18 வயதான மகளான பாரதி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள செயின்ட் ஜோசப் சட்டக்கல்லூரியில் LLB முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் பாரதியின் வகுப்பில் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாகி இருந்ததால் A, B என 2 செக்ஷன்களாக பிரிக்கப்பட்டது. பாரதியின் தோழிகள் A செக்ஷனிலும் பாரதி B செக்ஷனிலும் இருந்ததாக தெரிகிறது. இதனால் கவலை அடைந்த மாணவி தனது தோழிகள் உள்ள செக்ஷனிலேயே தன்னை மாற்றிவிடுமாறு கல்லூரி நிர்வாகத்திடம் கேட்டுள்ளார். அதற்கு கல்லூரி நிர்வாகம் மறுத்ததாக தெரிகிறது. தோழிகள் உள்ள செக்ஷனிற்கு மாற்றாவிட்டால் மாற்றுச் சான்றிதழை தருமாறு மாணவி கேட்டதாகவும் அதற்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கான கட்டணத்தையும் கட்டுமாறு கல்லூரி நிர்வாகம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. அதிலிருந்தே மன உளைச்சலில் இருந்த பாரதி தன்னை வேறு கல்லூரியில் சேர்க்குமாறு தனது தாயிடம் அழுததோடு அப்படி சேர்க்காவிட்டால் தாம் தற்கொலை செய்து கொள்வதாக கூறியதாக தெரிகிறது. A செக்ஷன்ல இருந்து என் பொண்ணை B செக்ஷனுக்கு மாத்துங்க, நாங்க இவ்வளவு பீஸ் கட்டி இல்ல டிசி கொடுங்கன்னு கேட்டேன். டிசி எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஃபாதரும் அந்த சாரும் எங்களை பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை கேட்டு பதறிய தாய் கல்லூரிக்கு ஓடிச் சென்று தனது மகளை வேறு செக்ஷனுக்கு மாற்றுமாறு காலில் விழுந்து கெஞ்சி முறையிட்டுள்ளார். அதற்கு அவரவர் விருப்பப்பட்ட செக்ஷனுக்கெல்லாம் மாற்ற முடியாது என நிர்வாகம் கூறிய போது தனது மகளின் மாற்றுச் சான்றிதழை தந்துவிடுமாறு மாணவியின் தாயும் மாணவியும் கேட்டதாக தெரிகிறது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 3,90,000 ரூபாய் கட்டினால்தான் மாற்றுச் சான்றிதழ் தர முடியும் என கல்லூரி நிர்வாகம் திட்டவட்டமாக கூறியதாக சொல்லப்படுகிறது. அவர் காலில் போய் விழுந்து அந்த DM காலில் விழுந்து என் பொண்ணை மறுபடியும் B செக்ஷன்லேயே போட்டுருங்க A செக்ஷன்ல இருந்துன்னு கேட்டேன். அதெல்லாம் போட முடியாதுமான்னு சொல்லிட்டாரு. என் பொண்ணு சாவரன்னு என்னை பிளாக்மெயில் பண்ணு, வீட்டுக்கு போனால் எதுனா பண்ணிக்க சார், உங்களை ஒரு கையெழுத்து குமரன்னு காலில் விழுந்தேன். இல்லைம்மா படிப்பெல்லாம் முக்கியமா, அந்த பொண்ணு அப்படிதான் பிளாக்மெயில் பண்ணும், நீங்க போய் வீட்டுல ஆறுதல் சொல்லி ஆட்டிக்கிட்ட என் கையில குத்து அமிச்சிட்டாங்கம்மா. பின்னர் எதுவும் பேச முடியாமல் மகளுடன் வீட்டுக்கு சென்று விட்டார் மாணவியின் தாய். ஆனால் கல்லூரி நிர்வாகத்தினரின் காலில் விழுந்து தாய் கெஞ்சியதால் மனமுடைந்த மாணவி பாரதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக தனது தற்கொலைக்கு காரணம் கல்லூரி நிர்வாகம்தான் என்று லெட்டர் எழுதி வைத்தார். இது குறித்து மணவாள நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வந்து 10 நிமிஷம் கூட ஆவலப்பா என் குழந்தை, நான் மூஞ்ச காக்கால கைக்குன்னு காயெல்லாம் அறியலான்னு எடுத்து வச்சுக்கிறேன்பா, ஆட்டிக்கிட்டு வாங்கி குழந்தை வச்சுன்னு வக்கீல் ரசம் அவராம்பட்டுன்னு கேட்டேன். இந்த அவக்குறமான்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் அப்படியே தூக்க மாட்டேங்குச்சுப்பா. அந்த காலேஜில் இருக்கிறவங்க தான் அந்த ஃபாதரு, ஒரு மேமு, ஒரு DM சார், 3 பேரும் என் குழந்தைய கொலை பண்ணிட்டாங்க. இது ஒருபுறம் இருக்க, மாணவியின் தற்கொலைக்கு நீதி கேட்டு சட்டக்கல்லூரி முன்பு மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மாணவ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவியை மற்ற மாணவிகள் முன்பு கல்லூரி நிர்வாகம் திட்டி அசிங்கப்படுத்தியதாகவும் லாப நோக்கில் முழு கட்டணத்தையும் கேட்டதாகவும் குற்றம் சாட்டி உள்ளனர். மாணவினா நான் டிசி வாங்கிட்டு வேற கல்லூரிக்கு போறேன்னு சொல்லும் போது கல்லூரி நிர்வாகம் உடனே டிசி வழங்கியிருந்தா கூட இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து காப்பாத்திருக்க முடியும். ஆனா கல்லூரி நிர்வாகம் தன்னோட லாபத்துக்காக தன்னோட காலேஜ்ல
இது பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இல்ல நீங்க 3 வருஷத்தை ஃபீஸ் 3,90,000 ரூபாய் நீங்க கட்டினாதான் உங்களுக்கு டிசி தர முடியும்னு சொல்லி அதுவும் அதேபோல் வட்டிக்கு கடன் வாங்கி தனது மகளை வக்கீலுக்கு படிக்க வைத்தேன் என அழுது கொண்டே பேசிய மாணவியின் தாய் தமது மகள் தற்கொலைக்கு காரணமான கல்லூரி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். நான் சொன்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், நான் 5 ரூபாய் வட்டிக்கு வாங்கி படிக்க வைக்கிறேன். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ரீகன் ரெனால்ட்.